யா சொல்லுங்க. The defending champions. அதுக்கு முன்னாடி We have ஒண்ணே ஒண்ணு to. ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் கன்னடா தெரியும், ஓகேவா? ஸோ அதில் ஆமா, வந்து கொஞ்சம் நல்லாவே பேசுவார் ஒரு கன்னடா. ஓகே, அந்த கன்னடா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்போ அந்த கன்னடா சேனல்ஸ்ல போயிட்டு பார்ப்பேன். ஈவன் கமெண்ட்ரியை கூட சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஒரு வேற டீமுக்கு ஆர்சிபி மேட்ச் போயிட்டேன்னா கன்னடா பார்ப்பேன். ஈவன் வெங்கட பிரசாத் இருப்பாருல்ல, அந்த அவர் இப்போ மட்டும்தான் அவர் வந்து. தான் கர்நாடகா ஸ்டேட் அந்த பிரசிடென்ட். அவர் தான், ஐ மீன் கிரிக்கெட் போர்டுக்கு அவர் அப்படியா? தான். அவர் வந்து கொஞ்சம் நீட்டா பேசுவார் கமெண்ட்ரியில. மற்றபடி நான் உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லிருந்தோம், அவங்களாம் பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி ம். இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, இந்த மத்த யூடியூப் சேனல்ஸை கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ஒரு ஓவர் ஹைப்டா இருக்குமா, டேய் 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 நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா அப்படின்னு இருக்கும்போது ஒரு மாதிரி தோணும். அது நீங்க கனடா தெரிஞ்சு நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அதுவும் ஹேட் வாட்ச் பண்ணோம், மேட்ச் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு ம். பார்ப்போம்ல. சரி, பார்க்கும்போது ஒரே கூத்தா இருக்கும். ஈவன் சிஎஸ்கேவோட கமெண்ட்ரியில வந்து தமிழ் கமெண்ட்ரியில நிறைய பேர் திட்டுவாங்க, நம்ம ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, நீங்க இன்னும் ஆர்சிபியோட கமெண்ட்ரி கன்னடால நீங்க பார்த்தது இல்ல, பார்த்துட்டு வந்து பேசும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு ரிவ்யூ. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா வராங்க ஆர்சிபி உள்ள. அண்ட் அவங்க ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே தே காட் வாட் தே வாண்டட். ஆமா, வெங்கடேஷ் ஐயர் மிஸ் பண்ணாங்க, தே காட் வெங்கடேஷ் ஐயர். நவ் தே ஹேவ் தேவ் படிக்கல வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷன்ஸ். அதே போல் அவங்க வந்து இப்போ ஹெசல்வுட் வந்து ஒரு டவுட்டாகவே இருந்தார், டஃபி எடுத்துட்டு உள்ள போனாங்க. பட் டஃபி நம்ம வேர்ல்ட் கப்பில் பார்த்துட்டோம், இவங்க சொன்ன அந்த ஆஹா ஓஹோ டஃபிலாம் கபர்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் இருக்கு டஃபி இதுமே. பட் யாஷ் தயாலுமே இப்போ டவுட் தான் அவங்களுக்கு. எப்படி ஒரு பிரான்ச்சைசி அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் எல்லாம் வந்து அந்த டீம் ஆப்ஷன்ல, ஐ மீன் அந்த டீம் வாங்குறதுக்கு பாக்குது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரான்ச்சைசி. டோன்ட் மேக் மீ கம் டவுன் தேர் யூ பங்க். மான்செஸ்டர் யுனைடெட் இதெல்லாம் ஃபேன்ல வந்து என்ன ஆக்சுவலி என்கிட்ட தேவையில்லாம ரேஜ் வெயிட் கேப்பே பண்ணிட்டான் அந்த இருக்கு, பையன். மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் தான் நானுமே. என்கிட்ட அந்த கேப்பே கூட மான்செஸ்டர் யுனைடெட் தான் வச்சிருப்பேன். கேப் எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. உம், ம். அது அர்பம் கிளேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஓனர் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட். ஓகே. அவரு தான் பிட் பண்ணாரு. இட்ஸ் நாட் ஃப்ரம், பட் பிளெச் பண்ணது மான்செஸ்டர் யுனைடெட் பிளெச் பண்ணி தான் அந்த அமௌண்ட் அவன் எடுத்தான். 1.8 பில்லியனை வந்து மான்செஸ்டர் யுனைடெட் பிளெச் பண்ணி தான் அவங்க அந்த அமௌண்ட் எடுத்தாங்க. தட்ஸ் ஈவன் வை நீங்க மான்செஸ்டர் இஸ் ஒத்துக்கிட்டாலும் பையிங் சேர்த்துலையும் சரி, ஈவன் ஐ ஆர்சிபின்னு எம் சொல்ல அகைன்ஸ்ட் வந்தாங்க. ஆர்சிபி. தட் டீம் வேல்யூ வந்து கரண்டா சிஎஸ்கே எம்ஐ விட அதான் ஜாஸ்தி, அந்த டீமோட வேல்யூ, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ த ரீசன்ட் கப் வின்னிங் திங்ஸ் அண்ட் நாய்ஸ் ஃபேன்ஸோட அவங்க திங்ஸ் கூட எல்லாம். இருக்கு, பிராண்டு அது எல்லாமே அவங்க கிட்ட நாய்ஸ் இருக்குன்றதுனால அண்ட் தென் பிராண்ட். வேல்யூ வந்து அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, ஆஃப் மெனி திங், எனக்கு ஆர்சிபியோட கோட் ஆஃப் கண்டக்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இப்போ சேம் மான்செஸ்டர் பேசும்போது மான்செஸ்டர் யுனைடெட்ல வந்து கிரீன்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தான். அவன் மேல ஒரு செக்ஸுவல் அசால்ட் கேஸ் தான் வந்துச்சு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவன் மேலே செக்ஸுவல் அசால்ட் போட்டாங்க. அதோட வீடியோஸ்லாம் லீக் ஆச்சு, யார் வாய்ஸ் யாருன்னு ரெக்கார்ட் தான் லீக் ஆச்சு. பேர் கிரீன்வுட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி பிளேயர் தான், கிரான் ஃப்ரம் கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட். பட் he was வெரி குட் பிளேயர் ஃபார் us. அவன் வந்து ரெண்டு ஃபுட்லயுமே கோல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ரெண்டு ஃபுட்டுமே வாலி அடிப்பான், which is very difficult. ஓகேவா, ஒரு வேன் பர்சி மாதிரி ஒரு கேலிபர்ல இருந்தான் அவன். அந்த மாதிரி ஸ்டேச்சருக்கு போயிட்டு இருந்தான். தென் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆஃப் சீசன்ல நடந்துச்சு. டீம் வந்து அந்த எங்களோட குட் பெர்ஃபார்மன்ஸ் பத்திலாம் யோசிக்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக பேன் பண்ணாங்க. பேன் பண்ணி இப்போ அவனை வந்து இது காமிச்சிட்டாங்க, இட்டாலிக்கு அங்க லீக் இருக்கு, அந்த லீக்ல ஆட சொல்லி ஒரு டீம்ல அமிச்சிட்டாங்க அவனை. அங்கதான் இருக்கான் இப்போ. we are looking to buy him back since அவன் யார் மேல செக்ஸுவல் அசால்ட் பண்ணானோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி now he has a kid with her. ஆனா இப்போ அவன் திருந்தி வாழ்றான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல they are trying to bring him out. அதுக்கே அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு மான்செஸ்டர் உள்ளே, டீம் உள்ளே எதிர்ப்பு இருக்கு. ஸோ அங்க ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இவங்க ஒரு பிளேயர் வந்து போக்சோ கேஸ்ல இஸ் பீன் சென்டென்ஸ்ட் அண்ட் இஸ் பீன் அந்த அக்யூசேஷன் மேல இருக்கு, அந்த கேஸ் ஒன்னும் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. உன்னோட ஸ்டேட் லீக்ஸ்லயே வந்து உன்னை பேன் பண்றாங்க ஒரு பிளேயர் அப்படின்னும் போது தென் அதோட சென்சிட்டிவிட்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க தான் ஒரு பிரான்ச்சைஸா they should stand up. I'm getting the news from social media that they are going to rule out him from this IPL season அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாஷ் தயால். அதான் சொல்றேனே, எனக்கு அவங்க கோட் ஆஃப் கான்டாக்ட், அவங்க ஸ்டாம்பேட வந்து அவங்க என்னதான் அவங்க வந்து இல்ல தெரியாம நடந்துச்சு ஆக்சிடென்ட் இது அதுன்னு சொன்னாலுமே ப்ராப்பரா அது அவங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த ஃபேன்ஸ் ரொம்ப பேஷனான ஃபேன்ஸ். என்னோட செகண்ட் ஃபேவரட் டீம் வந்து ஆர்சிபி தான் இருந்துச்சு பிஃபோர் 2024 வரைக்குமே. எனக்கு செகண்ட் ஃபேவரட் டீம் ஆர்சிபி தான் இருக்கும். நான் எப்பவுமே ரூட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு அண்டர்டாக பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அவங்களும் ஜெயிக்கிட்டோமேடா ஒரு வாட்டி அப்படின்னு தான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த சில ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் எல்லா ஃபேன்ஸுமே நான் சொல்ல மாட்டேன், சிஎஸ்கேலுமே சில இரிட்டேட்டிங் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஆர்சிபில இரிட்டேட்டிங் ஃபேன்ஸ், ஆனா கொஞ்சம் லார்ஜ் வால்யூம்ஸ்ல அவங்க இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அது அவங்க வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க தேவையில்லாம. இல்ல இல்ல, நீங்க அதுதான் சொன்னீங்கல்ல நான் எனக்கு. இந்த பாயிண்ட் அடுத்து நான் சொன்னேன், எக்ஸாக்ட்லி த சேம் திங். எனக்கும் ஆர்சிபி பிடிச்சிருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல, பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது எங்க ஊர்லயே நான் அங்க போயிட்டு விராட் கோலி. so அந்த அளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இப்படி நான் எனக்கும் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தேன். அப்போ வந்து எங்க ஊர் பசங்களே பேசும்போது எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் அந்த வால்யூம் சொன்னீங்கல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க பேசுறது என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க சிலர்ட்ட பேசவே முடியாதுல்ல, அந்த மாதிரி லாஜிக்ல இருக்கும். அண்ட் when I அதேதான், went to the பேசவே search for, முடியாது, சில பேர்கிட்ட என்ன சொன்னாலுமே பேசவே முடியாது அதான் அப்படின்னு தான் அந்த இருக்கும். எப்போ வந்து அந்த பாலிடிக்ஸ் கொண்டு வர்றது அந்த கரெக்ட். கஷ்டமா இருந்துச்சு. அது சில பேர் உணர்த்த முடியாது, சொல்லி அவங்க புரிய வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் பெங்களூரோட
அவங்களோட க்ரௌட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூர்ல இருக்கிற க்ரௌட் வந்து பாதி பேர் பெங்களூரேஸே கிடையாது. எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ எனக்கு என்னன்னா, நான் அந்த பீப்புளோட கல்ச்சரே சொல்றேன், பீப்புள் ப்ரைடே சொல்றேன். தே ப்ரைட் வித் தேர் லாங்குவேஜ். ஜஸ்ட் லைக் அவர் தமிழ் பீப்புள், தே ஆல்சோ ப்ரைட் வித் தேர் லாங்குவேஜ். தே டேக் ஆல் தோஸ் ப்ரைட்ஸ் எவ்ரிதிங். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வந்து அந்த விஷயத்த ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வராங்க. எனக்கு அதுதான் பாலிடிக்ஸை ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வராங்க. எதுக்கு காவேரி இஷ்யூ நீ ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீ பேசணும்? ரஜினி, இது ஸ்போர்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள நான் ஒன்னு ஆட் பண்றேன். நீங்க சொல்ற தப்புல பேசலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே பிஐடி ஸ்விட்ச் படிச்சேன் அண்ணா யூனிவர்சிட்டி. அங்க படிக்கும் போது ஒரு டைம் வந்து ஃப்ளெக்ஸ். இல்ல ஃபிளெக்ஸிங்க தாண்டி அங்க என்ன நினைச்சுன்னு சொல்ல வரேன். அப்ப வந்து காவேரி இஷ்யூ போயிட்டு இருக்கு 2017 ஆர் 18 ஐஎஸ். அப்ப வந்து ஒருத்தர் ஃபார்மர் வந்து இப்படி புடிச்சு நிக்கிறாரு. ஓகே, என்ன தெரியுமா, கடவுள் கிட்ட போய் நீங்க வேண்டுறீங்க. அந்த பாயிண்ட் பார்த்தா செமையா இருந்துச்சு. ஈவன் நாட் ஓன்லி தென், அப்போ நான் சிம்பு கூட சொல்லியிருந்தார்ல, தண்ணி வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு தமிழ் பீப்புள் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மேசிவ் ரெஸ்பான்ஸ் வி காட் ஃப்ரம் தி பீப்புள்ஸ். சேம் லைக் ஹியர். இங்க என்ன நினைச்சுன்னா, நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன். அதான் என்ன சொல்றேன், நான் கடவுள் கிட்ட வந்து வேண்டுறேன், எனக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு. பக்கத்துல இருக்கவன் வேண்டும் போது, அதே மாதிரி எனக்கு வண்டி வேணும் வீடு நான் வேண்டும் போது, ஏன் கடவுள் நீ வேண்டாத நான் சொல்ல முடியாது. சேம் அதே மாதிரி காவேரிங்கிறது எங்களுக்கு கடவுள். நாங்க கேட்கறோம், நீங்க வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு எங்களுக்கு தான் காவேரி, நீங்க கூட சொல்லல அப்படின்றாங்க. அண்ட் த கர்நாடகா பீப்புள்ஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டட் இந்த சென்ஸ். இது சேம் இவங்களுக்கு தெரியுமா இல்லன்னு தெரியல. பட் சிம்பு அப்ப சொல்லும் போது தண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணும்போது தே ஹேவ் ஆல்சோ. ஆனா பட் the media and the politics what is going behind it, அதுதான் it's பாலிடிக்ஸ் தான். rubbish. Even not only that, ரபிஷ். even இங்கே கூட யூஸ் பண்றதும் சரி, அங்கேயே கூட ஒருத்தர் இருக்காரு, சம்திங் அவர் பேர் வரும், அவருமே கூட நிறைய அந்த மாதிரி எதுக்கு இதை பாலிடிக்ஸ் ஆகணும்? பிகாஸ் we are also pride of our language, they are also pride of our language. Just appreciate each other, that's it, nothing else. Even உங்களுக்கே தெரியும், கன்னடா பீப்புள்ஸ் மோர் தென் தமிழ் பீப்புள்ஸ். I mean, தமிழ் பீப்புள் பேசுறவங்க எத்தனை பேர் கன்னடா பேச தெரியும்? ஆனா கன்னடா பேசுறவங்க நிறைய பேர் தமிழ் பேச தெரியும். தமிழ் பேச தெரியும். They are appreciating it, but we are not actually. ஆமா. But inside the politics, what is happening? That draining all the friendship. அதே மாதிரி அப்படிங்கறத நான் உண்மை. அங்க பெங்களூர்ல இருந்தப்போவே வந்து ஐ டுக் லைக் சேம் நம்ம ஸ்டேட்ல இருந்த அதே ஒரு ஃபார்முலா தான். எந்த ஊருக்கு போய் அந்த அந்த மண்ணோட மொழியை பேசு. Even exactly, அதுதான் அதாவது எப்பவுமே நானுமே இருக்கும். கன்னடா கத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட்டுமே கூட. நீங்க அங்க போய் கன்னடா கத்துக்கிட்டு, நானும் ஓரளவுக்கு புரோக்கன் கன்னடா பேசுவேன். ஓரளவுக்கு புரோக்கன் கன்னடா லைக் ஆட்டோ ஏதாவது ஏறணும்னா இல்லி எல்லி அந்த மாதிரி போட்டு பேசி தான் கத்துக்கிட்டு தான் அங்கதான் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு பேசுவேன். அதே மாதிரி அவங்க பேசுறது புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஒரு கட்டத்துல. லாங்குவேஜ் கீப் லாங்குவேஜ் அசைட், ஸ்போர்ட்ஸ் அசைட். நான் தான் Point. சொல்றேன், கீப் த லாங்குவேஜ் அசைட், ஸ்போர்ட்ஸ் அசைட். அந்த என்ஜாய் த மூவிஸ்ல கூட ஸ்போர்ட் அஸ் ஸ்போர்ட். சொல்லிருப்பாங்கல்ல, ப்ளீஸ் டோன்ட் பிரிங் யுவர் டர்ட்டி பாலிடிக்ஸ் இன்டு தி ஸ்போர்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு மூவில வரும். அது இது நான் மீடியாவை நான் ப்ளேம் பண்றேன் பயங்கரமா. மீடியா தான் இது ஃபுல்லா கிரியேட் பண்றது. மீடியா ஹேஸ் டு சில பேர் சொல்லுவாங்க, என்னடா அப்போ உப்பு சப்பையெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸை பாப்பியா, இந்த ரைவல்ரிலாம் இருக்கணும். நீங்க மான்செஸ்டர் போய் பேசுனதாலும் சொல்றேன், மான்செஸ்டர் வர்சஸ் லிவர்பூல்லாம் வந்து இவனுலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு முன்னாடி. அவ்வளோ அசிங்கமா இருக்கும் அந்த ரைவல்ரியே. கிட்டத்தட்ட நீ தானே எங்க ஆளை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பேசுவாங்க அவங்க. ஸோ எனக்கு வந்து இதுல பாதிப்படுறது ஃபேன்ஸ் தான். ஸ்போர்ட்ஸா பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. கோயிங் பேக் இன்டு ஆர்சிபி ஸ்குவாட். I mean, just adding one more thing. Because of this, people will accept this. Please drop in the comments as well. In the IPL start ஆச்சுனா, if you are wearing a CSK jersey or else if you are supporting a CSK in a public place, you will feel something. யாராவது பக்கத்துல என்ன பாத்துருவாங்களோ, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு CSK கண்டிப்பா ஒருத்தன் நடப்பான். If he is in Karnataka. And the same thing, and I mean, I'm not a Kannadiga, so எனக்கு தெரியல. அவங்களுமே கூட சென்னையில ஃபீல் பண்ணலாம். Because of this dirty politics and the media things. It is happening. Please don't do that. It's just a thing from my. Okay, yeah. We'll go to the spot. Even the ban things எல்லாம் இருக்குல்ல, 2 years ban பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அது அந்த 2 yearsல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதெல்லாமே பேண்டர்ஸ். சூப்பர். இது பேண்டர்ஸ். அதெல்லாம் அது இருக்கணும் சூப்பரா தான். இருக்கும். இதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல, இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சொல்ற போகும்போது பாயிண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் திங்க் பண்ணல. பட் இட் இஸ் ஆமா நாட் குட். 16 வரைக்குமே ஆர்சிபி கிட்ட எப்படி இருக்கும்னா, தே வான் ஆர் ஹார்ட்ஸ். மும்பை அண்ட் சிஎஸ்சி வான் த ஐபிஎல், ஆர்சிபி வான் ஆர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மீமாவே போயிட்டு இருக்கும். அது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல அதையுமே கலையாக்க ஆரம்பிச்சோம். வந்துருவாங்கடா, கிட்னி வின் பண்றதுக்கும் லிவர் வின் பண்றதுக்குமே வந்துட்டாங்கடா இவங்க அப்படின்னு தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்தி ஒரு சாம்பியன் சைடா அவங்க மாறிட்டாங்க. அவங்க நவ் கிரெடிட் இட்ஸ் டியூ. வி ஹேவ் டு கிவ் தெம் தட் ரெஸ்பெக்ட். வி ஹேவ் டு ட்ரீட் தெம் அஸ் முன்னாடியே தான் பண்ணியிருக்கணும். பட் நம்ம மேலே தப்பு இருக்கு. நானுமே கலாச்சிருக்கேன் என்னோட ஃபெல்லோ ஆர்சிபி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பேண்டர் பண்ணலாம், ஹெல்தி பேண்டர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு இந்த அப்ரைசிவ் லாங்குவேஜஸ், இந்த ஜெர்சியை கிழிக்கிறது, இந்த அட்டாக் பண்றது, இந்த மஞ்சள் சொக்கா போட்டாலே வந்து இந்த ஒதுங்கி நின்று பேசு இப்படிலாம் சொல்றது, சிகப்பு சொக்கா போட்டா நீ ஒதுங்கி நின்று பேசு அப்படின்னு சொல்றது. ஆமா ஆமா, அதெல்லாம் கூடாது. அது இல்லாம ஒரு யாரும் ஹராஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் லிட்டரலி சொல்றேன். பேண்டரா வச்சுக்கோங்க, ஜாலியா பேசுங்க. சொல்றோம் வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் சென்னை சுவாமிக்கு வெளில போனாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை என்னன்னு தெரியல. இஃப் யூ கைஸ் நோ தட் ப்ளீஸ் ட்ராப் இன் தி கமெண்ட்ஸ். நம்ம சேப்பாக்ல இருந்து வெளில வரும்போதே கூட நிறைய பேர் இந்த மாதிரி கலாய்ச்சதோ ஹராஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு மாதிரி கூட கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அதான்
ஆனா அது தெரியாம நான் சொல்லக்கூடாதுங்கிறதா. இருக்க சான்ஸ் இருக்கு. ஆமா. இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் இன் தி கமெண்ட்ஸ் அண்ட் லெட் ஸோ அஸ் நோ. யா வில் கோ டு ஸ்குவாட். இதுக்கு ஸ்குவாட் மேலே யா பேசி ஒன்றும் தேவையில்ல. யா ஸ்குவாட் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஹஸ் சார்ட்டட் அவுட். ஆல்ரெடி அவங்க சார்ட்டட் அவுட். நான் இப்பயே சொல்கிறேன், தே ஹேவ் அ ஹை சான்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் இன் டாப் 2 ஓகே. அலாங் வித் மும்பை. தே ஆர் அ ஸ்ட்ராங் கான்டெண்டர் ஃபார் த ஐபிஎல். அதே மாதிரி லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே கிளிக் ஆச்சு, எல்லா சைடுமே. திரும்பி அதெல்லாம் கிளிக் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் அவங்களுக்கு. அவங்க சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்களா, வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி உள்ள கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் அகைன் கோ வித் சேம் ஸ்ட்ராட்டஜி இன்சைடு. இவங்க ஏதாவது லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க பார்க்கணும். இப்போ யாஷ் தேர் வந்து இப்போ வெளில உட்காரது இருந்துச்சுன்னா தென் ரசிக் சலாம் தான் உள்ளே வரணும். அவர் எப்படி அந்த பிளேஸை ஃபில் பண்ண போறாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நவ் தே ஹவ் காட் வெங்கடேஷ் ஐயர். தேவதத் படிக்கல் ஆல்சோ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். ஸோ அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க அகைன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவங்க மிஸ் பண்றாங்க. அது யாரோ ஒருத்தனை கூட்டு வந்ததா நீங்க சொன்னீங்க என்கிட்ட, இந்த கனிஷ்கா அவனை கூட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எனக்கு. ஸோ மேபி அவன் நல்லா போட்டானோ ஓகே, இல்லை விஹான் அவனும் நல்லா போட்டாலும் ஓகே. பட் தேர் மிஸ்ஸிங் ஒன் விஹான் ஆஃப் ஸ்பின்னர். தே மல்ஹோத்ரா நீட் அ வந்து ஆஃப் ஸ்பின்னர். எப்படி சொல்றது, ஹி இஸ் அண்டர் 19 பிளேயர் அண்ட் ம் he has good potential. பிகாஸ் நான் எப்படி பாக்குறேன்னா நெக்ஸ்ட் விராட் கோலி மாதிரி தே ஆர் லுக்கிங் இன்டு எனக்கு தோணுது விஹான் மல்ஹோத்ரா அக்கார்டிங் டு மை இருக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு தேவை. இப்போ விராட் கோலி போயிட்டனா தட்ஸ் a ஹியூஜ் ஹோல் ஃபார் them to fill. ஏன்னா விராட் கோலிக்கு ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ருத்துராஜ் கைக்வாட் தான். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பிளேயர் அவங்க பார்க்கணும். அது யார் இருக்காங்க மார்க்கெட்லன்றதுமே அவங்க ஸ்டாஃப் பார்க்கணும். கத்தியாச்சா யாரு? அப்படியே போற போக்குல லைட்டா விட்டு என்னது? ருத்துராஜ் தெரியாது. கைக்வாடா? நீங்க அந்த ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. 2 பேருமே செஞ்சுரி அடிப்பானுங்க, ருத்துராஜும் சூப்பரா விராட் கோலியும். இருக்கும் சூப்பரா இருக்கும். நான் லிட்டரலா சொல்றேன், நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. 2 பக்கத்து மிரர் வச்சா எப்படி இருக்கும்? அது ஆஃப்டர் 25 ரன்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் அந்த 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்குள்ளே அது அவன் கடவுள் ஸ்ட்ரகிள் ரொம்ப தாங்க பண்ணிட்டு சோதிப்பாரு. இருந்தான். அதான் கடவுள் சோதிப்பாரு ரொம்ப அதுதான். சோதிப்பாரு. ஆனா சோதிக்கும் போது உயிரிழந்துட்டு அந்த ரன்னிங் பிட்வீன் நினைச்சு. விக்கெட்ஸ், டிரைவா ஆக்சுவலி இருக்கட்டும், அந்த ஃபிட்னஸ்ல ஹி இஸ் சூப்பர். நான் ஆக்சுவலி ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒல்லியா இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த பையன் ஃபிட்னஸ்ல ஹி வாஸ் he is doing செம. அட் த சேம் டைம் விராட் கோலி நீங்க சொல்லும்போது அதெல்லாம் ஓகே தான். அண்ட் யா bringing பேக் ஹியர் விராட் கோலி அந்த லாஜிக்லாம் பார்க்கும்போது இருக்கு. பட் எனக்கு ருத்ராஜ் பேசுவாங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் அவங்க சேம் லைன் அப் தான் போவாங்க, சேம் 11s தான் போவாங்க அவங்க. எனக்கு என்னன்னா டேவிட் படிக்க பதிலாக வெங்கடேஷர் உள்ள வருவார்னு நினைக்கிறேன் இந்த டீம்ல. மற்றபடி வேற எந்த 11ஸும் அவங்க இல்ல மாற்ற இல்ல மாட்டாங்க. தேவதத் மாத்த வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ அப்படியா? ஆமா பிகாஸ் வெங்கடேஷ் ஐயரை விட தேவதத் படிக்கல் ரெட் டாட் ஃபார்ம். ஸோ ஹி வில். ரெட் டாட் ஃபார்ம் சொல்றீங்க, ஓகே. ஆமா ஏன்னா பெத்தலுமே இதில் இருக்கான், ஜேக்கப் பெத்தலுமே. அவனுமே லுக் அவுட் பண்ணணும் நீங்க. ஸோ அவனை எப்படி உள்ள கொண்டு வர போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி இவங்களுது. அண்ட் எனக்கு இவங்களுதுமே அகைன் புவனேஸ்வர் குமார், ஜார்ஜ் ஹேசல்வுட், இப்போ யாஷ் தயார் இருந்தால் யாஷ் தயார், அப்படி இல்லைனா வந்து தேவ் கோ வித் ரசிக் சலாம். அண்ட் அனதர் ஸ்பின் டியோ வந்து உங்களுக்கு குருநாள் பாண்டியா இருக்கும் அண்ட் சுவாஷ் சர்மா உள்ள கொண்டு வருவாங்க. அதை தாண்டி தே டோன்ட் ஹேவ் மச் bowling ஆப்ஷன்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்ட் டு ஹேவ் மேபி a sixth bowler அவங்க ஆப்ஷன், தே கேன் bring in வெங்கடேஷ் ஐயர் ஆர் எல்ஸ் தே கேன் யூஸ் ஃபில் ஷாட் bowling போடுவாரோ இல்லையோ, கீப்பர். கீப்பர்லாம் மறந்துட்டேன். ஈவன் அந்த வில் ஜாக்ஸ் தான் போட்டுட்டு இருந்தான்ல இவங்களுக்கு. ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன் அதை. ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் டிம் டேவிட் கேன் போல் சம் ஆஃபீஸ் ஹியர் அண்ட் தேர் 1 over அவனுக்கு. ஸோ இங்கே தான் நான் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலா இங்கே பேட்டர் ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன வருஷம் ஞாபகம் இருக்கா, நம்மள வந்து சந்திரான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல. இந்த வருஷம் வேர்ல்டு லெவல்ல சந்திராவை மாறினது தான் இருக்கு. என்னன்னா ஜிதேஷ் சர்மா வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இல்ல. ஸோ அதனால வந்து சஞ்சு சாம்சன் வந்து இப்போ ஃபார்ம்ல இருந்து டவுன் ஆன டைம் நியூசிலாந்து சீரீஸ்ல ஜிதேஷ் சர்மா ஏன் இல்ல, ஜிதேஷ் சர்மாவை இதை பண்ணல ஒழுங்கா எல்லாம் கேட்கும்போது ஜிதேஷ் சர்மாவோட டொமஸ்டிக் சீசன்ல ஆவரேஜ் 10க்கு கீழே அண்ட் இஸ் நாட் இன் குட் ஃபார்ம். ஐபிஎல் எப்படி ஆட போறாங்க அடுத்த கேள்வி, அதை விட்டுலாம். ஆனா அந்த டைம்ல ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது we are going to support England because Jacob Butler is there and no RCB player is in the World Cup squad, so we are going to support the team which against India. So likewise அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது நம்மள சந்திராங்க இப்ப நாங்களாவது பரவாயில்ல லோக்கல் லெவல்ல ஹீட் மேட்ச் பண்ணிட்டு சந்திரா இருந்தோம். 2 பேர் சஞ்சு சாம்சன்டா. So okay, இப்போ உங்களோட பிளேயிங் லெவல் என்ன and why? Because ரிசல்ட் இல்ல, ஃபார்ம்ல இல்ல, ஓகேவா? அதே பிளேயிங் லெவன் தான் அவங்க போவாங்க கமல். ஏன் why not Jacob Bethel? Because உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதான் சொல்றேன் செகண்ட் மேட்ச் ஜேக்கப் பெத்தல உள்ள கொண்டு வருவாங்க. ஃபில் ஷாட் நல்லா ஆடலனா உள்ள பெத்தல உள்ள கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அவங்க 11ஸ்ல இருக்கவே இருக்காது. சேம் 11s தான் அவங்க போவாங்க. ஆமா அது கன்ஃபார்ம். ஆனா எனக்கு என்ன இதுல தோணுதுன்னா சுரேஷ் சர்மா வந்து as usual everyone knows that he is going to be impact. இது வந்து ஜிதேஷ் சர்மா he is not in a form but still he will be playing and then தேவதத் படிக்கல் ஆர் வெங்கடேஷ் ஐயர் அது கன்ஃபார்ம். விராட் கோலி என்னைக்குமே இன்னைக்கு நான் கேள்விப்பட்டதே இல்ல he is injuredங்கிற மாதிரி இது வரைக்குமே அவர் கரியர்ல. சோ அப்படிங்கும்போது விராட் கோலி வந்து அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேவைப்படவும் இருக்காது. அண்ட் ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஜேக்கப் பெத்தல் வந்தாங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்
போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் பவுலிங் கிடைக்கும். அண்ட் தென் ஜேக்கப் ஸ்பின் போடுவாரா? சுத்தம் கை ஆர்த்தடாக்ஸ். சுத்துவான். ஆமா, லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ். கை அதான் பார்த்த மாதிரி சுத்துவான். தான் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நல்லாவே போடுவான். கை சுத்தம் இல்ல, நல்லாவே போடுவான். ஆமா. அண்ட் தென் பட்டிதர் ஸ்பின் ஹிட்டிங் சூப்பர் ஆடுவாரு. ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா. ஐ மீன் அது எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அண்ட் புவனேஸ்வர் குமார், ஹி இஸ் நாட் இன் அ ஃபார்ம் சர்ப்ரைசிங்லி. எப்பயுமே புவனேஸ்வர் குமார் ஃபார்ம்ல இருக்கான், இல்ல பட் ஆர்டர்ல இருக்கணும். ஹி இஸ் நாட் இன் அ ஃபார்ம். அது அண்ட் எண்ட் ஆஃப் த கரியர் as well. இஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர், அது ஒரு கன்சர்னு. இன்னொன்னு அதான் நான் சொன்னேன், லாஸ்ட் டைம் இட் ஒர்க்ட், எல்லாமே அவங்களுக்கு ஆமா. சாதகமா நடந்துச்சு. திரும்பி அது சாதகமா நடக்க முடியுமா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுமா? அண்ட் நிறைய ரஜினி, இருக்கு அதுல. டிம் டேவிட் நாட் இன் அ ஃபார்ம். பட் யாருக்கு தெரியும், ஆஸ்திரேலியன் பிளேயர். போன வாட்டி அவன் அப்படிதான் வந்தான். அதான் நாட் இன் ஆஸ்திரேலியன் ஃபார்ம்ல பிளேயர். உள்ள வந்தான், அப்புறம் தான் அடிச்சான். அவன் ஒரு பொலாடா மாறினாரு அவரு அவங்க ஆனா ஆர்சிபிக்கு. ஏதோ பண்ணி ஆன்டி ஃபிளவர் ஏதோ பண்ணிடலாம்ல. ஐ மீன் ஆண்டி ஃபிளர் இல்ல, அந்த டீம் செட்டப் நல்லா இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. இல்ல அது தினேஷ் ஏன்னா கார்த்திகா நான் இருக்கட்டும், ஆன்டி ஆண்டி ஃபிளவரா ஃபிளவர் இருக்கட்டும். எஸ்பெஷலி சொல்றேன்னா 2024ல 1% சான்ஸ்னு சொல்றேன்னா அங்க இருந்து நம்ம அடிச்சு பிளே ஆஃப்ல போவாங்க. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது சம்திங் தே காட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அபிநந்தன் சிங் அந்த பையனையும் சொல்லிட்டு இருந்தாங்க, இஃப் புவனேஸ்வர் குமார் ரிப்ளேஸ்மெண்ட் ஆனா அபிநந்தன் சிங்கும் இருக்காங்க. லெட்ஸ் see, they will definitely, எனக்கு அதுதான் டாப் 2. அது எல்லாருமே அதே சொல்றாங்க பிகாஸ் டாப் 2. they are set ஸோ winning team. ஐ ஹேவ் ஒன்லி ஒன் டீம் டு கெட் இன் மை பிளே ஆஃப்ஸ். நான் சிஎஸ்கே சொல்லிட்டேன், மும்பை, ஆர்சிபி சொல்லிட்டேன். நான் எனக்கு இன்னும் ஒரே ஒரு டீம் தான் இருக்காங்க. ஆர்சிபி அண்ட் தென் மும்பை சொல்லிருக்கேன். அண்ட் சிஎஸ்கே 4 or 5 சொன்னேன். அதுனா 4 or 5? இல்ல 4 or 5 இன்னும் 5 ரெண்டு டீம் 4 or சொல்லு, 5 இல்ல பிளே ஆஃப் சொல்லு. அதான் 2 டீம் தான், அந்த கணக்கே கிடையாது. ஏதாவது ஒரு டீம் தான் முடிச்சு சொல்லணும். சொல்றேன். Now we can Okay. go to Dorado.